சாமி, நீங்க சொன்ன மாதிரியே வீட்டை சுத்தம் பண்ணிட்டோம். அவரையும் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டோம். சந்தோஷம். அனைவரும் வெளியில் சென்று கதவை மூடுங்கள். எதுக்கு சுவாமி? சொன்னபடி செய். என் பூஜை முடியும் வரை யாரும் உள்ளே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, பூஜைக்கு இடையூறு ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்திற்கே அது கேடு. செல்லுங்கள்.
யாரடி டெலிகிராம் கொடுத்து ஏமாத்துனது? என்ன ஏமாத்துனாங்களா? எனக்கு தெரியாதுங்க. ஆமா, என்னது? எல்லாரும் கதவை மூடிட்டு வெளியே உட்கார்ந்திருக்கீங்க. சும்மா காத்து வாங்குறோம். மாமா, உள்ள இருந்து ஏதோ மகுடி வாசிக்கிற சத்தம் கேக்குதே. என்னது மகுடி சத்தமா? என் காதுல ஒண்ணு விழலையே. அப்பா அப்பா இல்லங்க. ஏய், அறிவு கட்ட முண்டங்களா, ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதாடா? இனிமே உங்களை இங்க பார்த்தேன் கட்டி வச்சு கொளுத்திடுவேன். வாடா வெளிய. நாகவல்லியோட பக்தி விசுவாசத்தை நீங்க புரிஞ்சுக்காம அந்த தாயை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது, அனுபவிப்பீங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம். ஓம் ஹ்ரீம் க்ளீம். ஓம் காளிங்காய நமஹ. காளிங்காய நமஹ. காளிங்காய நமஹ. காளிங்கா, இதுவரையில் எனக்கு நீ தேவைப்படவில்லை. என்னை அவமானப்படுத்தி கடைசி நிமிடத்தில் நான் செய்த பூஜைக்கு தடையாக வந்து அந்த நாகமணி என் கைக்கு கிடைக்காமல் செய்த அந்த பொண்ணு ரங்கம் இனி உயிரோடு இருக்கக்கூடாது. போ, அவனை கொன்றுவிடு. போ காளிங்கா, போ.